இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கடலை மிட்டாய். இது ரொம்ப சத்தானதும் கூட. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் அளவுக்கு தோல் உரித்து வறுத்து வச்ச நிலக்கடலை. பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸாக கூட உடைக்கிற மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம். இந்த நிலக்கடலைக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இந்த வெல்லத்தை உடச்சி போட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றுங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்ச்சிரும். அது கரைஞ்ச உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மறுபடியும் காய்ச்ச ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம அந்த காய்ச்சிட்ருக்கோம். இதனோட பாகோட பதம் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கப்பில் சில் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாகு காஞ்சி வரும்போது அதில் கொஞ்சத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு அதை நம்ம தொட்டு பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி வருது. இது வந்து பதம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய்ச்சணும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதையே காய்ச்சணும். அந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற போகிற ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த பாகு எடுத்து போட்டு நம்ம பதம் பார்க்கும்போது அது வந்து கிறிஸ்பியாக அது உடையுது. இதுதான் சரியான பதம். பாருங்கள், அது உடையுது அந்த பாகு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நிலக்கடலை உள்ள சேர்த்துக்கலாம். நிலக்கடலையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாகும் நிலக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே சூடோடையே டக்குன்னு ஒரு ட்ரேக்கு நம்ம அதையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கணும். சூடோடு பண்ணணும். இதையை நம்ம ஆற வரைக்கும் விட்டோன்னா திரும்ப அதை நம்ம வந்து சரி பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சூடோடு இருக்கும்போதே அதை மாற்றிடுறோம். இப்போ பாருங்கள், அழகாக அது விழுந்துருச்சு. ஒட்டாமல் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு பாருங்கள். நம்ம பாகு வந்து சரியான பதத்தில் காய்ச்சினோன்னா இது இந்த மாதிரி விழுந்துடும். அதே மாதிரி சூடோடு இருக்கும்போதே நம்ம இதையை கட் பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் சூடோடு இருக்கும்போதே நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஸ்கொயர்னா ஸ்கொயர், இல்லை உருண்டையாக பண்ணுறதுனா கூட நீங்கள் உருட்டிக்கலாம் கையில். அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி லோ ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் பேக்கில் சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை கொண்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா வெல்லமும் நிலக்கடலையும் நமக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.